அப்படின்னு ஒண்ணு இருந்தா சிங்கம், புலி, சிறுத்தை வேட்டைக்கு போகும். நான் தப்பிக்க பார்க்கணும். இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தப்பாத்துக்கலாம். டைரக்டர் எங்களை கூப்பிட்டு ஒரு 4 முறை மீட்டிங் நடத்தியிருப்பார். என்னென்ன கன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ஷன் பண்ண கொடுத்த கன்று தான் நாங்கள் கொடுத்தோம். எங்ககிட்ட இருந்து அது இல்லாமல் பாம்பேலேருந்து வர வச்சோம். சாருங்க அதே மாதிரி கன்ஸை பற்றி எல்லாமே தெரியும். புரிது புனல் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கன்ஸ்லாம் வந்து அவர் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவார். அதே நேரத்தில் வேலையில் வந்து அவர்கிட்ட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பார். 1986 விக்ரமில் யூஸ் பண்ண கன்று தான் நாங்கள் மெயினாக கேட்டு வந்து அதை காட்டுங்களேன். அந்த மாடலில் போஸ்டரில் கன்ஸ் பூராமே இதுதான் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷல் கன். அப்போலாம் வந்து பிஸ்டல் கிடையாது, எல்லாமே வந்து ரிவால்வர் மாடல் தான் நிறைய வந்தது. அப்போவே வந்து பிஸ்டல் மாடல் வந்து கொண்டு வந்தது கமல் சார் தான். கேரக்டர் பொறுத்த சொல்ல போனால் அவருக்கு ஆக்சுவலாக தனிப்பட்ட முறையிலும் பார்த்தோன்னா அவருக்கு கன்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். அந்த கன்ஸ் அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துக்குவார். அவர் வெறி பிடிச்ச மாதிரி சொல்லுவார். அவங்க ஓப்பன் பண்ணும்போது இப்படி புல்லட் சதற மாதிரிலாம் காட்டுறாங்களா? அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எப்படி காட்டுறது? அது நானே இது வரைக்கும் அந்த மாதிரி புல்லெட்டை போட்டு வெடிச்சிட்டு ரிஜெக்ட் ஆகிற புல்லட் நானே யூஸ் பண்ணதே கிடையாது. சார் ஸ்பெசிஃபிக்காக அந்த கன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி. ஆனால் ஆக்சுவலாக இது என்னோட கன்ஸு. அந்த கன்ஸில் காமிச்சது வந்து சாரோட கன்ஸ். அது ட்ரெய்லரில் காமிச்சது சார் வச்சுருந்தாரு, அவரோட சொந்த அவர் கன்ஸ் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபிலிம் ஷூட்டிங்க்கு நான் வந்து வேறு கொடுத்தேன். நான் அதே எமோஷன்ஸ் வேறு கொடுத்தேன். அவர் வந்து இப்படி பண்ணும்போது அழகாக இப்படி பண்ணுவார். ஒன்று அப்படி பண்ணும்போது நல்லா இருக்கும். நான் இருந்த ஸ்பாட்டில் அப்போ பண்ணும்போது அந்த க்ரூவே வந்து ரொம்ப சந்தோஷம் கை தந்தாங்க. சார் ஃபயர் பண்ணதை பார்த்து ஒரே டேக்கில் பண்ணி முடிச்சார். அது Boomer T-shirt and masks for men. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷலான எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கூட வந்து கன் எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, கன் மாஸ்டர் இருக்கிறார், செல்வராஜ் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சினி உலக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நல்லா இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பி சார். இந்த இடம் வந்த உடனே பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் நாங்கள். ஏன்னா இப்போது உங்களுக்கே தெரியும், விக்ரம் படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஸோ அந்த படத்தில் உங்களுடைய கன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே நாங்கள் ஓடோடி வந்துட்டோம் என்னென்ன கன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு சார் உங்களை பற்றியும் உங்கள் அனுபவம் பற்றியும் சொல்லுங்கள். முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் வந்து சினி உலக நேயர்களுக்கு உங்கள் மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், என்னை இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் சினிமாவுக்கு வந்து 1991 சினிமாவுக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஒரு 8 இயர்ஸ் எங்கள் குருநாதர் வந்து கன்ராஜ் சார்னு ஒருத்தருக்காரு. அவர்கிட்ட ஒரு 8 இயர்ஸாக வேலை செஞ்ச பிற்பாடு 99 இண்டிவிஜுவலாக தனியாக ஆரம்பித்தோம். அதுலேருந்து கம்மிங் வந்து 22 வரைக்கும் வெற்றிகரமாக ஒரு 24 இயர்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது சார். ஓகே சார், விக்ரம் படம் அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். நிறையா படம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட் எங்களுக்கு தெரிஞ்சு அதிகமான கன் இந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பீங்க அப்படின்னு நாங்களே யோசித்தோம். கரெக்டு தானே? இல்லை, உண்மை தான் சார். படம் முழுக்கவே கன்ஸ் தான் வந்து. அது வந்து முழுக்க இதனுடைய சப்போர்ட் பூராமே ஸ்கோர் வந்து டைரக்டர் சாருக்கு மட்டும்தான் சேரும், வேறு யாருக்குமே சேராது. ஏன்னா அவர் படம் ஆரம்பிச்ச பிற்பாடு டைரக்டர் எங்களை கூப்பிட்டு ஒரு 4 முறை மீட்டிங் நடத்தியிருப்பார். எனக்கு இந்த மாதிரி கன்ஸ் வேணும், ஒவ்வொரு நெட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் கரெக்ஷன் பண்ண கொடுத்த கன்று தான் நாங்கள் கொடுத்தோம். நாங்களாக வந்து இதுதான் இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன தேவைன்றதை அவர் வந்து கலெக்ஷன் பண்ணி அது சொன்ன பிற்பாடு அந்த கன்ஸ் நாங்கள் கொஞ்சம் எங்ககிட்ட எடுத்து அது இல்லாமல் பாம்பேலேருந்து வர வச்சோம், ஹைதராபாத்லேருந்து வர வச்சோம். கொஞ்சம் நிறைய கன்ஸ் ஆல்மோஸ்ட் படம் முழுக்கவே கன்ஸ் தான் வந்திருக்கு சார். அது வந்து அந்த முழுக்க இது வந்து டைரக்ட் சாருக்கு தான் போய் சார். ஓகே சார், இப்போ கமல் சார் படம் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு கன்னுக்குமே அவங்க எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்ற பர்ஃபெக்ஷன் பார்த்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாம் சார். சாரோட ஃபஸ்ட்டு படம் நான் வந்து பண்ணது விஸ்வரூபம். தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணது சாருக்கு விஸ்வரூபம். சாருக்கு அதே மாதிரி கன்ஸை பற்றி எல்லாமே தெரியும். என்ன கன்ஸுன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா கன்ஸு டிஃப்ரெண்ட் வெரைட்டி காமிக்கிறாருன்னா அவர் அதாக இருக்கும். புரிது புனல் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கன்ஸ்லாம் வந்து அவர் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவார். எல்லா கன்ஸுமே அவருக்கும் வந்து கன்ஸை பற்றி எல்லாமே தெரியும். அதே நேரத்தில் வேலையில் வந்து அவர்கிட்ட பர்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பார். நீங்கள் எப்போ யாரெல்லாம் இருந்துட்டு போங்க, உன் தொழிலில் நீ பர்ஃபெக்ஷன் இருக்கணும். தொழில் பர்ஃபெக்ஷன் இது அவர் பார்ப்பார். நம்மளை பேசும்போது தெரியும் நம்மக்கிட்ட என்ன பேசுகிற, நம்ம பதில் ரிப்ளை என்ன கொடுக்குறன்றது அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுவார். இவங்க வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போதே அவரோட பார்வையிலே கண்டுபிடிச்சிடுவார். அதால் அவர்கிட்ட வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீட்டாக இருக்கணும் வேலை. அதான் கமல் சார்கிட்ட நான் அப்போ கற்றுக்கிட்ட விஷயம். விஸ்வரூபத்தில் ஃபஸ்ட்டு போகும்போது அதுதான் பார்த்தது நான்.
செம சார், அற்புதமான அனுபவத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வந்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கன்று கடல் மாதிரி இருக்குது, ஷோரூம் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், எல்லா கன்னை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போது மாடர்ன் டெக்னாலஜி நிறையா கன்று வந்துருச்சு. 1986 விக்ரமில் யூஸ் பண்ண கன்று தான் நாங்கள் மெயினாக கேட்டு வந்தது. அதை காட்டுங்களேன் அந்த மாடலை. இதான் சார் அந்த கன்னில் இப்போ போஸ்டரில் பூராமே இதுதான் இருக்கும். இந்த கன்று மாடல் நேம் என்ன சார்? வால்தர் சார். இது வால்தர். ஆமாம், வால்தர் 22. இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டி என்னது சார்? இது அந்த சைலன்சர் ரைட்டு போடலாம் பழம் ரிமூவ் பண்ணலாம் பழம். அடடா, செம்ம குட்டி கன்று. இது மாட்டிட்டா சவுண்ட் இல்லாமல் இது பண்ணும். இந்த கன்று ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி சொல்லுங்களேன். ஏன்னா அந்த விக்ரம்ல இருந்து இதுதான் போஸ்டர்லேயே இருந்தது. இந்த விக்ரமுக்கு அது இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போதே ஸ்பெஷல் சார், ரொம்ப ஸ்பெஷல் கன். அப்போலாம் வந்து பிஸ்டல் கிடையாது, எல்லாமே வந்து ரிவால்வர் மாடல் தான் நிறைய வந்தது. அப்போவே வந்து பிஸ்டல் மாடல் வந்து கொண்டு வந்தவர் கமல் சார் தான். ஏன்னா அது ரொம்ப கிடைக்கிறதே அப்போ ரொம்ப ரேர். அப்போவே அந்த பிஸ்டல் வந்து டிஃப்ரெண்ட் கொண்டு வந்தது. அதனால தேடி எது ஸ்பெஷலாக இருக்கோ அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரோட முயற்சி அதுதானே, புது சினிமாவுக்கு ஏதாச்சும் ஒன்று புதுசு கொடுக்கணுன்றதுக்காக. அவரை பற்றிலாம் நம்ம சொல்ல முடியாது, அவரோட அனுபவத்துக்கெல்லாம் வந்து நம்மளாம் எதுவுமே கிடையாது. அதனால சூப்பரான கன்று சார், பத்திரமா வச்சிருக்கீங்க, அதுவே ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அப்புறம் இப்போ படத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபகத் ஃபாசில், ஸோ அவங்க ஒரு போலீஸ் டீம் மாதிரி காமிச்சாங்க பார்க்கும்போது. அவங்க யூஸ் பண்ண கன்ஸ் இது ஃபகத் சார் வந்து இந்த கன்று யூஸ் பண்ணார். பக்கத்தில் இருக்கு. அவர் ஒரு கண்ணா இல்லை, நிறைய கன்று யூஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட்ல இந்த கன்று யூஸ் பண்ணியிருப்பாரு. டபுள் ஆக்ஷன் அப்படின்னு போட்டு. இது வந்து கிளாக் 17 சொல்லுவாங்க சார் இந்த கன் மாடல். இது வந்து கிளாக் 17. இது நம்ம வந்து படத்தில் இதில் போட்டுறதுக்கு அது கிளாக் 17 இது. ஓகே சார், இது எப்படி இந்த லோடிங் அன்லோடிங் அப்படிலாம் சொல்லுவாங்களே சார்? இதுதான் சார் பேக் பட்டன் இதெல்லாம் வந்துடும். அப்புறம் லோடிங் பண்ணுறது. இது ஸ்ப்ரிங் ஆக்ஷனு. நம்ம போட இதை அழுத்திட்டு போட உள்ளே போய். ஓகே, ஒன்று கீழே. கெப்பாசிட்டி வந்து 16 புல்லட்ஸ் கெப்பாசிட்டி. 16 புல்லட். இதை போடும்போது இப்போ போட்டாலும் வெடிக்காது. எப்படி? இதை போட்டுட்டு மேக்சின் போட்டாலும் இப்போ வெடிக்காது. இதுக்கப்புறம் இதுதான் இப்போ ஃபயரிங். இப்போ பண்ணும்போது புல்லட் மேலே வரும். இந்த மாதிரி கண்டிஷன் தான் வரும். இந்த மாதிரி காக் பண்ணிட்ட பிறகு ஃபயரிங் கண்டிஷன் இப்போ ரெடியாக இருக்கும். ரெடியாக இருக்குது. வெடிச்சா வெடிக்கும். அது உங்களுக்காக இப்போ வேண்டாம். ஓகே சார், டெமோ பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே சார். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக் தான். ஆமாம். இன்னொரு கன்று வந்து கேட்கணும், இந்த ரிவால்வர் நிறையா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வச்சுருப்பாங்க. இது கூட கமல் சார் வந்து 2 கையில் வச்சு ட்ரெய்லரில் செம்மையாக ஒரு ஆக்ஷன் இருக்கும். இந்த கன் பற்றி சொல்லுங்கள். இது இந்த சுற்றி விடுறதுக்கே வந்து பயங்கரமான ஃபேன் தாங்க. இல்லை, ரொம்ப சிம்பிள் சார். இது வந்து ரிவால்வர். இந்த புல்லட் இதுதான் 6 புல்லட்ஸ் வரும். ஓகே, இதே தான், இதே பிளாங்க்ஸ் தான் இதுக்கு வரும். டம்மி பிளாங்க்ஸ் எல்லாமே. இதுக்கு அந்த மாதிரி லோடிங் எதுவுமே கிடையாது. இது வந்து போட்ட உடனே இது ஃபயரிங் ரெடியாக இருக்கும். இப்போ ஃபயரிங் கண்டிஷன் அடித்தா வெடிக்காது. ஓகே சார், நம்ம எடுத்து வச்சிடலாம் அது புல்லட்லாம். கொஞ்சம் காட்டுங்க. எல்லா படத்துலையும் இதுதான் காட்டுவாங்கல்ல? எல்லா படத்தில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது சார். இப்போ கொஞ்சம் கன்ஸ் நிறைய எல்லாம் வெளியே போயிருக்கு. வெற்றிமாறன் சார் படத்துக்கு போயிருக்கு. இது இந்த சைடு தானே? போடுங்க. எனக்கு போடும்போதே பதறுது. அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் சார் இருக்கும். அது சார் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் சார், ஒரே ஒரு புல்லட்டை உள்ளே போட்டுட்டு அந்த ஒரு புல்லட் தான் வெளியே தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்களே, அவ்வளோதான் லோடிங். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபயரிங் பொசிஷன் ரெடியாக இருக்குது. பா சரி, ஓகே சார். இப்போ இந்த கன் பற்றி கேட்கணும் அப்படின்னா நிறையா மாடர்ன் கன்ஸ் வந்துருச்சா, இல்லை நிறையா புல்லட்ஸ் இதோட எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம்? இப்போ சொன்னீங்க 16 புல்லட் கூட போடலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு கெத்தாக தெரியுது பார்க்கும்போது. இல்லை, ஓல்டு கன்ஸ் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா? அதால் ஓல்டு கன்னா இப்போ நியூ மாடல் இது வந்திருக்குது. அப்போதைக்கு வந்து ரிவால்வர் தான் கொஞ்சம் வெரைட்டிஸ் நல்லா லைக் பண்ணுவாங்க. இது வந்து போலீஸ் மிலிட்ரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இண்டிவிஜுவலுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக 0.2. இது வந்து 0.9 mm புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாங்க்ஸ் வந்து 9 mm பிளாங்க்ஸ். இது பேர். நம்ம இண்டிவிஜுவலாக வச்சிருக்கோன்னா 0.22 பிளாங்க்ஸ் தான் நமக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்ஸ் தான். ஓகே, இது ஒன்லி போலீஸ் அண்ட் மிலிட்ரிக்கு மட்டும் தான் அலௌடு. ஆமாம், மிலிட்ரி கூட வச்சிருக்க மாட்டாங்க அதிகமாக. ஆல்மோஸ்ட் போலீஸ். ஓகே, இப்போ நான் ஒரு 2 கன் 3 கன் கிட்ட பார்த்தோம். நம்ம எல்லாமே வெயிட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆமாம், சேம். இது வந்து ரிப்ளிகா கன்ஸ். இது பேர் வந்து முழுக்க ரிப்ளிகா கன்ஸ் தான். ரியல் கன்னோட என்ன வெயிட் இருக்குமோ அதே கன்ஸ் தான் இதுக்கும் வெயிட் வரும். சூப்பர் சார். இது ரிமூவ் பண்ணிருங்களேன் நீங்களே. ஸோ இந்த கன்னை தான் வந்து செம்ம ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணியிருப்பாரு சார். வந்து ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க நீங்கள். 2 கன்னிலே 2 கையிலே வச்சு ஷூட் பண்ணுவார். ரொம்ப அவருக்கெல்லாம் நான் இத்தனை வருஷம் சர்வீஸ் தான் கூட அவர்கிட்டலாம் வந்து அந்த கன்ஸ் அந்த மாதிரி ஸ்டைல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அனுபவம்லாம் வந்து சான்ஸே கிடையாது சார். அவர்கிட்டலாம் அந்த மாதிரிலாம் தொழில் கற்றுக்கிறதுலாம்
கற்றுக்கலாம். நம்ம என்ன தான் வேலை தெரிஞ்சால் அவர்கிட்டலாம் போனால் அவர் ஒரு ஐடியா கொடுப்பார், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லுவார். அவர் வந்து பக்கா ரியல் கன் எப்படி யூஸ் பண்ணணும், போலீஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வருவார். தெரியாமல் இதெல்லாம் பண்ணவே மாட்டார். ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கேட்பார், நம்ம கரெக்டான பதில் சொல்கிறோமா இல்லை தப்பான பதில் சொல்லுவோம். தப்பான பதில் சொன்னால் இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி மனசுக்குள்ளே ஜட்மெண்ட் பண்ணிக்குவார். நம்ம கரெக்டாக சொன்னால் ஓகே ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவார். அதேமாதிரி எக்ஸ்ப்ளோஸ் சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஸ்னால் கூட பக்கா சேஃப்டி பார்ப்பார். சார் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி பார்ப்பார். ஃபயர் பண்ணாலே எதுவுமே சேஃப்டி இருக்கணும், சேஃப்டி தான் அவருடைய மெயின். நீட்டாக இருக்கணும், அதேமாதிரி சேஃப்டி. அது எங்கள் ஒர்க்கை பொறுத்தவரை ரிஸ்க்கான ஜாப்பு. அந்த ரிஸ்க்கான ஜாப்புக்கு வந்து சார் வந்து சேஃப்டி ரொம்ப எதிர்பார்ப்பார். அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னீங்க. அவ்வளோ கன்னும் எங்ககிட்ட கேட்டு வாங்கினாங்க, மீட்டிங்லாம் வச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எந்த மாதிரி சார் இந்த கன்னு மேலே ஆர்வமாக இருக்கிறாங்க? டேரக்டரை பொறுத்த சொல்ல போனால் அவருக்கு ஆக்சுவலாக தனிப்பட்ட முறையில்னு பார்த்தோன்னா அவருக்கு கன்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் அந்த கன்ஸ் அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்குவார். அவர் வெறி பிடிச்ச மாதிரி சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு கன்ஸையும் வந்து செலெக்ஷன் பண்ணும்போது ஒரு முறைக்கு 4 முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமே ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுப்பார். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ் இது ஓகே நல்லா இருக்குது, நம்மளை கேட்பாங்க நல்லா இருக்குது கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை பொறுத்தவரை எப்படின்னா இந்த கன்ஸை எடுத்து ஒரு முறைக்கு 4 முறை பார்த்து அதை செக் பண்ணி ஃபயர் பண்ணி பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் ஆர்டிஸ்ட் கிட்ட போவார். அந்த கம்ஃபர்டபுளாக அவரே ஆர்டிஸ்ட் கூட செக் பண்ணி காமிப்பார், இதுதான் சார் இது சேஃபாக இருக்குது. அதனால் வந்து டேரக்டருக்கு தெரிஞ்ச கன்ஸை பொறுத்தவரை அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவார். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு கன்ஸை பொறுத்தவரை. ஓகே சார், இன்னொரு முக்கியமான கன்னு ட்ரெய்லரில் பார்த்து மிரண்டு போனது அப்படின்னா விஜய் சேதுபதி சார் அவங்க டீம் வந்து ஒரு டபுள் பேரல் கன் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அது இருக்குதா? இருக்குது சார். நல்ல வெயிட்டாக இருக்கும் போல். நல்லா வெயிட்டாக இருக்கும். சார் இதான் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த கன் படத்தில். இது வந்து இதை போட்டு இது எம்டி காட்டேஜ் தான். ஓகே, ஒன்றில் டம்மி காட்டேஜ் தான். டம்மி பார்க்கும்போதே எங்களுக்கு பயமாக இருக்குது. டம்மி காட்டேஜ் தான், ஒன்றும் கிடையாது. போட்டு இதான் சார், அவ்வளோதான். ஆமாம், இதை பண்ணால் ஃபயரிங் இது சேஃப்டி லாக்கு. இதை ரிலீஸ் பண்ணிட்டா ஓப்பன் ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஃபயர் பண்ணால் வெடிக்கும். ஓகே, இதில் இந்த 2 இது இருக்கிறது தான் வந்து ஆமாம் டபுள் பேரல். ஒன்று இந்த பேரலுக்கு இது, இந்த டிகருக்கு வந்து இது 2 ஃபயரும் ஆகும். படத்தில் பார்த்தா விஜய் சேதுபதி டீமுக்கு வந்து டோட்டலாக இந்த கன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அவர் எல்லாமே டபுள் பேரல் கன் பாருங்க. இப்போ வெயிட் பார்த்துக்கிறேன் நான். அம்மா அடி செம்ம வெயிட்டாக இருக்குது. டபுள் பேரல் இதெல்லாம் எந்த காலத்துக்கு கன்னு சார்? இதெல்லாம் ரொம்ப பழசா இல்லை பழசெல்லாம் கிடையாது. இப்போ கூட கன்ஸ் வந்துட்டு தானே, புது கன்ஸ் புது மாடலாம் வந்துட்டு தானே இருக்கும். ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணும்போது இப்படி புல்லட் சதற மாதிரிலாம் காட்டுறாங்களா, அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எப்படி காட்டுறது அது? ஆமாம் சார், அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா ஃபீல்டுக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகிடுச்சு, 31 இயர்ஸ் ஆகிடுச்சு. நானே இது வரைக்கும் அந்த மாதிரி புல்லெட்டு போட்டு வெடிச்சிட்டு ரிஜெக்ட் ஆகிய புல்லட் நானே யூஸ் பண்ணதே கிடையாது. சார் ஸ்பெசிஃபிக்காக அந்த கன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி ரொம்ப இடத்துல நான் கலெக்ஷன் பண்ணி பார்த்து ஒரு இடத்துல கிடச்சி பிடிச்சி அது சார்கிட்ட கொடுத்து அந்த கன்ஸ் ஒரு கன்ஸ் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி புல்லெட்டை போட்டு எஜெக்ட் ஆகிற மாதிரி கேட்டார். சார் வந்து ஏதோ ஒரு படத்தில் ஃபாரினில் பார்த்துருக்காரு, கன் ஷூட் ட்ரைனிங்கில் பார்த்து என்கிட்ட காமிச்சார். இது நான் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. சார் இல்லை சார் நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வீடியோ காமிச்சு ஓகே அதை பார்த்தப்படி எனக்கு கன்ஸ் வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்கிட்ட இருந்தது கொஞ்சம் பார்த்து கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் சார்கிட்ட கொடுத்து ஓகே ஆச்சு. செம்மையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. இந்த டபுள் பேரில் சாரோட டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 மெம்பர்ஸுக்கும் டபுள் பேரில் கொடுத்தோம். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி கன்ஸ் எல்லாமே இருக்கு, இதுக்கும் வந்து இந்த லைசன்ஸ் இந்த மாதிரி இருக்கா? லைசன்ஸ் இருக்கு சார். இது ஒரிஜினல்? ஆமாம் லைசன்ஸ் சார். ஒரிஜினல் வந்து இது வந்து நான் கன் லைசன்ஸ் ஹோல்டர்கிட்ட வாங்கி கொடுத்தது. ஏன்னா இப்போ ஒரு 50 கன்று இருக்கும்போது அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. கன் லைசன்ஸ் ஹோல்டர்கிட்ட வாங்கி நான் சப்ளை பண்ணுது. இதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கன்று பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த புல்லட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கன்று பற்றியே கேட்டுட்ருக்கிறேன். இந்த இதுக்கான யூஸ் பண்ணுற புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இது எந்த மாதிரி இதுக்கு? அப்புறம் இங்கே ஒரு ஷார்ப் எட்ஜ் புல்லட்ஸ்லாம் கூட பார்த்தோம், இதெல்லாம் எந்த மாதிரி? இது சார் இந்த பிஸ்டலுக்கெலாம் வரது. இது வந்து என்னென்னா இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி இது பிளாங்க்ஸ் போடுறது. இது வெடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரியல் கன்னில் பார்த்தீங்கன்னா இது வெடிச்சு தான் கில்லிங் பாயிண்ட். இந்த கில்லிங் பாயிண்ட் அவுட்டில் போயிடும். இந்த எம்டி காட்டேஜ் வந்து கீழே விழுந்து விழும். ஆனால் நம்ம சினிமான்னு சொல்கிறதால இது மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபயர் ஆகும், நெருப்பு வரும், சவுண்டு வரும், வெடித்த பிற்பாடு இந்த எஜெக்ட் ஆகி கீழே வந்து பிளாங்க்ஸ் வந்து விழும். நம்ம சினிமா இருந்தாலும் இது பேரே பிளாங்க்ஸ் புல்லட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் செய்கிறது கம்பெனி எதுக்காக சினிமாவுக்காக ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி ரியல் புல்லட் மாதிரி பித்தளையில் செஞ்சு வைக்கிறது சார். சார் ஏதோ ட்ரெஸ்ஸு கடையில் வந்த மாதிரி இருக்குது, கலெக்ஷன்ஸாக காமிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மற்ற கன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். இது வந்து ராக்கெட் லான்ச்சர் சார். இது வந்து விஸ்வரூபத்தில் பார்த்துருப்பீங்க, கமல் சார் படத்துக்கு அதுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணாமல் முதல்ல இருந்தது இந்த மாதிரி என்கிட்ட ராக்கெட் லான்ச்சரு. அவர் வந்து சார் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொன்னதால்
கமல் சார் அவர் தான் டைரக்ஷன் பண்ணார் இல்லைங்களா, இந்த மாதிரி வேணும்னு சொன்னதால அதுக்காக மேக்கிங் பண்ணி இந்த பண்ணது விஸ்வரூபத்துக்காக பண்ணது இந்த கன்ஸ். ஓகே சார். அப்புறம் முக்கியமான ஒரு போஸ்டர் ஒன்று விக்ரமில் வந்து விட்டுருந்தாங்க, பின்னாடி ஃபுல்லாக நெருப்பு, கையில் வந்துட்டு இந்த பப்ஜியில் வர மாதிரி M146 ஒரு கன் வச்சுட்டு இப்படி கிட்டார் வாசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுதானே? இதே தான் சார் M16 இந்த கன்ஸு. ஆனால் ஆக்சுவலாக இது என்னோட கன்ஸு. அந்த கன்ஸில் காமிச்சது வந்து சாரோட கன்ஸ். அது ட்ரெய்லரில் காமிச்சது சார் வச்சுருந்தாரு, அவரோட சொந்த அவர் கன்ஸ் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபிலிம் ஷூட்டிங்க்கு நான் வந்து வேறு கொடுத்தேன், நான் அதே M16 வேறு கொடுத்தேன். ட்ரெயிலர் ஓப்பனிங் ஸ்டில் ஷூட்டுக்கு ட்ரெயிலர் வரும்போது அது அவரோட கன்ஸ், அந்த கன்ஸ் இருந்தது. ஓகே சார். அது கன்ஸ் பேர் M16. அப்பா என்ன சார் இது அதோட வெயிட்டாக இருக்குது? எல்லா கன்னுமே வெயிட்டு தானே சார், வெயிட் இருந்தால் தான் கன்ஸ். சரி ஓகே. ஆனால் படத்தில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அது அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்களா ட்ரைனிங்? ஒரு முறை பார்க்கும்போது ஆர்டிஸ்ட்க்கு கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. ஓகே சார். இதில் எவ்வளோ புல்லட்ஸ் போடலாம், என்ன இது வந்து 39 சார். இது 39 வரைக்கும் கெப்பாசிட்டி. இங்கே இந்த கார்ட்ரிட்ஜ் வந்து ஆமாம், இதெல்லாம் மேக்சின் இதில் தான் பிளாங்ஸ் போட்டு 39 சிங்கிளாக ஒன்றா ஃபயர் பண்ணலாம். இல்லாட்டி மொத்தமாக சேர்ந்து ஒரு டிகர் அழுத்தி முடிச்சு ஆட்டோவும் போகலாம், செமி ஆட்டோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு கஷ்டமாக இல்லை ஈஸியாக சார்? ஈஸி சார். எல்லாமே பிஸ்டல் என்ன பண்ணுறோமோ அதுதான். என்ன புல்லட்டோட பவர் அடிக்குது இல்லையா, அந்த பவர் தான் இதுக்கு வந்து ஷோல்டர் வச்சு அடிக்கிறது. அதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு போஸ்ட் கொடுத்து வந்திருப்பார்ல. ஆமாம், கிட்டார் வாசிக்கிற மாதிரி. சூப்பராக இருக்குது. பத்திரமாவே வைங்க, என் கையில் கொடுக்க வேணாம். மொத்தம் எத்தனை வகையான துப்பாக்கிகள் பயன்படுத்தி சார்? ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் அவர் வந்து டைரக்டர் சார் வந்து எவ்வளோ கன்று யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ கன்ஸை யூஸ் பண்ண, அதுவும் இந்தியா முழுக்க கலெக்ஷன் பண்ணி அவருக்கு என்னென்ன கன்ஸு தேவை. சென்னை மட்டும் கிடையாது, பாம்பேலேருந்து எடுத்தார், ஹைதராபாத்லேருந்து எடுத்தார். எவ்வளோ கன் அவரால் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கன்ஸும் த்ரூ அவுட்டாக படம் முழுக்க கன்ஸ் வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்ததா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவ்வளோ கன்ஸ் எடுக்கிறாங்களே? கன்ஸு இருக்குது, நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஓகே. இப்போது ஒரு டவுட், இதே ரிவால்வர் சீன் தான் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, கமல் சார் வந்து 2 கையில் வச்சுட்டு இப்படி சுடுவாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இப்படி மூமெண்ட்டில் ஒன்று சுட்டிருப்பார் அதே ட்ரெய்லரில், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், பண்ணலாம், கம்பல்சரியாக பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆர்டினரியாக நம்ம எதுவுமே கன்ஸை பற்றி தெரியாதவங்கலாம் பண்ண முடியாது. அது கன்ஸை பற்றி கன்ஸை பற்றி தெரிஞ்சவங்க அந்த கன்ஸ் வந்து அவர் வந்து இப்படி பண்ணும்போது அழகாக இப்படி பண்ணுவார். ஒன்று அப்படி பண்ணும்போது நல்லா இருக்காது. நான் இருந்த ஸ்பாட்டில் அப்போ பண்ணும்போது, ஏன்னா நம்ம நிறையா எல்லாருமே அதை பண்ணும்போது அந்த க்ரூவே வந்து ரொம்ப சந்தோஷம் கை தட்டினாங்க சார் ஃபயர் பண்ணதை பார்த்து. ஒரே டேக்கில் பண்ணி முடிச்சார் அது. அந்த எல்லாமே டேரக்டர்லேருந்து டோட்டல் டெக்னீஷியன் க்ரூ அத்தனை பேருமே கிளாப் பண்ணாங்க சார் ஃபயர் பண்ணது. அவ்வளோ ஸ்டைலாக பண்ணார். அது ஃபயர் பண்ணுறது ஒன்று, அந்த ஸ்டைல் இருக்குது பாருங்க, அந்த ஸ்டைல் கேமராக்கெலாம் பார்த்தா அவ்வளோ அழகாக பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தேன். ஓகே சார். லைவாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்குள்ள. ரொம்ப நன்றி சார். அண்டு மொத்தமாக நீங்கள் ஒர்க் பண்ண மற்ற படங்கள் தாண்டி விக்ரம் படம் உங்களுக்கே என்ன ஒரு ஸ்பெஷலான அனுபவமாக இருந்தது? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா படம் முழுக்க வெரைட்டிஸ் கன்ஸ் கொடுத்தாரு டைரக்டர். அதுதான் மெயின். படத்தில் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் எவ்வளோ கன்ஸ் இருக்குமோ அவ்வளோ கன்ஸ் எடுத்தார். புதுசான கன்ஸ் இல்லாமல் எது இருக்குமோ அது எல்லாத்தையுமே எடுத்தார். அதெல்லாம் வந்து புது அனுபவம் தான். ஓகே சார். அப்போ படம் ஃபுல்லாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். டைரக்டர் சாருக்கு உங்கள் சினி உலகம் மூலமாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார் வேலை கொடுத்ததுக்காக. டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். கன்ஸ் இவ்வளோ கன்ஸ் பார்த்ததே இல்லை, அதுக்கே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. என்னோட ஆசையே வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட ஏடி ஆகணுன்றது தான். ஓகேவா? ஏன்னா அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். யதார்த்தத்தோட உச்சக்கட்டணம் விஜய் சேதுபதி சார். ஸோ அவர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து